ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஈஸி மேத்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 25. ஓகே, ஸோ யூசிங் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் த வேல்யூ ஆஃப் டபுள் இன்டர்வல் ஓவர் எஸ் yz dy by dy dz plus zx dz dx plus xy dy dx வேற எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஓகே, நம்மளுக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் நம்மளுக்கு தெரியும். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டார் டாட் என் கேப் டிஎஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா வால்யூம், அப்படிதானே? ஸோ வால்யூம் என்ன அப்படின்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி, ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி, ஸோ டெல் எஃப் இன்ட்டு டிவி அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா டெல் எஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு முன்னாடி எஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்களே இதுதான் நம்ம எஃப், அதை நம்ம ஐஜேகே காம்பனண்ட்டை எழுத போறோம். ஸோ எஃப் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு yz I vector plus zx j vector plus xy k vector அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டெல் எஃப். ஓகே, ஸோ டெல் எஃப்னா என்னது? ஸோ ஐ வெக்டரை நம்ம எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஸ் பண்ணணும், ஜே வெக்டரை ஒய்யை பொறுத்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஸ் பண்ணணும், கே வெக்டரை வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட்டை நம்ம என்ன பார்ஷியல் டிஃபரன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஐ வெக்டர் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன எக்ஸ் காம்பனன்ட் இல்லை அங்கே 0 பிளஸ் செகண்ட் இதில் வந்து ஒய் இருக்காது 0, தேர்ட் இதுலேயும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஜெட் காம்பனன்ட் இருக்கு 0. ஓவரால் நம்ம டெல் எஃப் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 0 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுல இருந்து நம்ம வால்யூம் ட்ரிபிள் இன்டெக்ரல் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி டெல் எஃப் டிவி அப்படின்னா டெல் எஃப் நம்மளுக்கு 0 இன்ட்டு டிவி. ஸோ 0 வெக்டர் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும் 0. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 0. தேங்க்யூ.